Then second ionization energy value of the alkaline metal are much smaller than alkali metals. Alkaline earth metal உடைய செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஸ்மாலராக இருக்கும். பட் நம்ம அல்கலி மெட்டலில் படிச்சிருக்கோம், ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஹையராக இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ அல்கலைன் எர்த் மெட்டலில் வந்து NS2 கான்ஃபிகரேஷனில் இருக்கும். அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து அதிகமாக தேவை. அந்த எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அது என்னவாக மாறிடும், NS1ஆக மாறிடும். அப்போது செகண்டு நம்ம ரெண்டாவது உள்ள எலக்ட்ரான் அந்த NS1 உள்ள ஒரு எலக்ட்ரானை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே போதும். அந்த எலக்ட்ரான் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனை என்ன பண்ணிடும், அட்டைன் பண்ணிடும். அதனால செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் த அல்கலின் மெட்டல் ஆர் வெரி லோ வென் கம்பேர் டு ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. பட் இன் அல்கலி மெட்டல் பாருங்கள், அல்கலி மெட்டலில் NS1 கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். அப்போ NS1 முதல்ல இருக்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அப்போ அதோடைய ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப லோயராக இருக்கும். செகண்ட் அது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் இருக்கும். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கு அப்போ நம்ம நிறைய எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா தான் அந்த உள்ள எலக்ட்ரானை அந்த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். அதுதான் இந்த அல்கலி மெட்டலுக்கும் அல்கலைன் எர்த் மெட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே. தென் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அல்கலைன் எர்த் மெட்டலில் வந்து லோ வேல்யூ ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி மேலேருந்து கீழே நம்ம போக போக கோயிங் டவுன் டு த குரூப் த அல்கலின் எர்த் மெட்டலுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் டிக்ரீசஸ். அப்போ பெர்லியமிலேருந்து ரேடான் போக போக நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா சைஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் இன்க்ரீசஸ். ஓகே. தென் அடுத்து வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர். பொதுவாகவே அல்கலி மெட்டல் அண்ட் அல்கலி எர்த் மெட்டல் ரெண்டுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹை மெட்டாலிக் கேரக்டராக இருக்கும். ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ் அயானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த அல்கலைன் எர்த் மெட்டலோடைய எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் கோயிங் டவுன் டு த குரூப் இன்க்ரீசஸ். ஓகே. எதனால இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறோம், அடுத்தடுத்த ஷெல்லில் வந்து என்ன செய்யும், எலக்ட்ரான் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அவுட்டர் மோஸ்ட் உள்ள செல் உள்ள எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணினோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும், பாசிட்டிவ் அயான் ஈஸியாக ஃபார்ம் ஆயிடும். அதனால தான் நம்ம மேலே இருந்து கோயிங் டவுன் டு த குரூப் த அல்கலைன் எர்த் மெட்டல் ஹேவிங் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. தென் டெண்டன்சி ஆஃப் த ஃபார்ம் டை பாசிட்டிவ் அயான்ஸ். இந்த அல்கலின் எர்த் மெட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா டை பாசிட்டிவ் அயானை ஃபார்ம் பண்ணும். சாலிட் ஸ்டேட்லேயும் ஃபார்ம் பண்ணும், அக்வஸ் ஸ்டேட்லேயும் ஃபார்ம் பண்ணும். ஓகே. ஈஸியாக வந்து +2 அயானை என்ன செய்யும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். எதனால அப்படின்னா ஈஸியாக அது வந்து 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படின்னா அது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் என்ன செஞ்சிடும், அட்டைன் பண்ணிடும். அதனால தான் மெக்னீஷியம் 2+, பெர்லியம் 2+, கால்சியம் 2+, அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது ஈஸியாக. ஓகே. தென் அடுத்து என்ன அப்படின்னா டை பாசிட்டிவ் அயான் ஆஃப் த அல்கலின் மெட்டல் ஹாவ் ஸ்டேபிள் நியரஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இருக்கும். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அதுதான். தென் இதோடைய சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது டை பாசிட்டிவ் அயானாக இருக்கும்போது ஸ்ட்ராங்கர் லேட்டிஸை வந்து இது என்ன செய்யும், ப்ரொடியூஸ் பண்ணும். பட் மோனோ லேட்டிஸாக இருக்கும்போது அது வந்து ஸ்ட்ராங்கர் லேட்டிஸ் பாயிண்ட் என்ன செய்யாது, ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்புறம் அல்கலின் எர்த் மெட்டல் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோடைய லேட்டிஸ் எனர்ஜி வந்து ஹையராக இருக்கிறனால தான் ஈஸியாக என்ன பண்ணுது, டை பாசிட்டிவ் அயானை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து நோபல் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறதுனால ஈஸியாக என்ன பண்ணுது, டை பாசிட்டிவ் அயானை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் ரீசன் இன் சாலிட் ஸ்டேட் அதோடைய லேட்டிஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கராக இருக்கும். அப்போ அதோடைய லேட்டிஸ் எனர்ஜி வந்து ஹையராக இருக்கிறனால தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா டை பாசிட்டிவ் அயானை ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி அக்வஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போதும் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரேஷன் எனர்ஜி வாட்டர் கூட வந்து டை பாசிட்டிவ் அயான் வந்து ஹைட்ரேஷன் எனர்ஜி வந்து கிரேட்டராக இருக்கிறனால தான் அக்வஸ் சொல்யூஷன்னே என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து டை பாசிட்டிவ் அயானை ஈஸியாக ஃபார்ம் பண்ணுது. ஓகே. தென் நேச்சர் ஆஃப் த டை பாசிட்டிவ் அயான். The dye positive ion of the alkali metal are formed by the laws of
2 வேலன்ஸ் எலக்ட்ரான். அதோடைய நேச்சர் என்ன அப்படின்னா நம்ம அப்போ அதை பார்த்து அதே தான், 2 எலக்ட்ரானை அது லூஸ் பண்ணும்போது என்னவா மாறுது, டைபாசிட்டிவ் அயானா கன்வெர்ட் ஆகுது. அதை தான் இங்கே வந்து நேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ அது வந்து இந்த மாதிரி 2 எலக்ட்ரான் அது லாஸ் பண்ணும்போது என்ன கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணும். பொதுவாகவே இந்த அல்கலைன் எர்த் மெட்டல் வந்து கலரை வந்து ஃப்ளேமில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கால்சியம் வந்து பிரிக் ரெட் கலர் ப்ரொடியூஸ் பண்ணும், பேரியம் வந்து ஆப்பிள் க்ரீன் கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் லேபில் செய்ய விட்டாங்கன்னா இதெல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. ஸ்ட்ரான்ஷியம் வந்து கிரிம்சன் ரெட் கலர் ப்ரொடியூஸ் பண்ணும், ரேடியம் வந்து கிரிம்சன் ரெட் கலர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ணும்போது எலக்ட்ரான் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிற எலக்ட்ரான் தென் எக்ஸைட் ஆகும்போது எமிட் சம் ரேடியேஷன். அதுதான் நம்மளுக்கு வந்து விசிபிள் ரீஜியனில் கிடைக்கிறனால தான், அந்த ரேடியேஷன் வந்து விசிபிள் ரீஜியனில் கிடைக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து கலராக அது வந்து தெரியுது. ஓகே, தென் இந்த அல்கலைன் எர்த் மெட்டலோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆக்ஷன் ஆஃப் ஏர். டியூ டு ஹை ரியாக்டிவிட்டி தீஸ் எலமெண்ட் ஆர் ஆக்சிடைஸ்டு பை அட்மாஸ்பியரிக் ஏர். இது வந்து ஹைலி ரியாக்டிவ் இன் நேச்சராக இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ஏர் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஆக்சைட்ஸை வந்து என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, தென் அடுத்து வந்து ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். நம்ம ஆக்சிஜன் கூட இந்த மெட்டல்ஸை வந்து அல்கலி மெட்டல்ஸை ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மோனோ ஆக்சைட்ஸ் அண்ட் பெராக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து எது மூவிங் டவுன் டு த குரூப் த ஆக்சைட் ஃபார்மேஷன் இஸ் இன்க்ரீசஸ். ஆக்சைடுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பொதுவாகவே இந்த ஆக்சைட்ஸ் எல்லாமே என்ன நேச்சரில் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேசிக் கேரக்டரில் தான் இருக்கும். பெர்லியம் ஆக்சைடு வந்து பேசிக் இன் நேச்சராக இருக்கிறனால இதை வந்து நம்ம ஈஸியாக ஆசிட் கூட நம்ம HCl கூட ட்ரீட் பண்ணும்போது என்னவா மாறும் அப்படின்னா பெர்லியம் குளோரைடாக மாறும். தென் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணும்போது சோடியம் பெரிலேட்டாக இது வந்து என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகும். மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து வீக்லி பேசிக்காக இருக்கும். கால்சியம் ஆக்சைடு ஃபேர்லி பேசிக்காக இருக்கும். தென் ஸ்ட்ரான்ஷியம் பேரியம் ஆக்சைடு ஹைலி பேசிக் இன் நேச்சராக இருக்கும். ஓகே, தென் இதோடைய சாலிபிலிட்டி, இந்த ஆக்சைடுடைய சாலிபிலிட்டி ஈஸிலி சால்யூபிள் ஆகாது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெர்லியம் ஆக்சைடு மெக்னீஷியம் ஆக்சைடு இது வந்து இன்சால்யூபிளாக இருக்கும். மற்ற ஆக்சைட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ராக்சைட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். கால்சியம் ஆக்சைடு கம்பைன் வித் வாட்டர் டு ஃபார்ம் ஹைட்ராக்சைடு. அப்போ ஈஸியாக அது என்ன செய்யாது, சால்யூபிள் ஆகாது. பெர்லியம் ஆக்சைடும் மெக்னீஷியம் ஆக்சைடும் ரிமைனிங் உள்ள கால்சியம் பேரியம் ஸ்ட்ரான்ஷியம் இது எல்லாமே ஹைட்ராக்சைட்ஸாக கன்வெர்ட் ஆகும். தென் இதோடைய ஸ்டெபிலிட்டி, த ஆக்சைட்ஸ் ஆஃப் திஸ் மெட்டல் ஆர் லெஸ் ஸ்டேபிள். எதனால அப்படின்னா டியூ டு ஆக்சைட்ஸ் ஆஃப் திஸ் மெட்டல் ஆர் மோர் ஸ்டேபிள் டியூ டு தேர் ஹை லாட்டிஸ் எனர்ஜி. லாட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால மோர் ஸ்டேபிளாக இருக்கும். தென் இதோடைய கிறிஸ்டலைன் நேச்சர், இது வந்து கோவேலன்ட் லாட்டிஸ் இருக்கிறனால இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட் சாலிடாக தான் எப்போவுமே இந்த ஆக்சைட்ஸ் வந்து இருக்கும். குவாட்ஸை கம்பேர் பண்ணும்போது கூட இந்த பெர்லியம் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு மெக்னீஷியம் ஆக்சைடு எல்லாமே ஸ்ட்ராங் ஹார்ட் இன் நேச்சராக இருக்கும். ஓகே, தென் அடுத்து வந்து ரியாக்ஷன் வித் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது நம்ம அப்போதே பார்த்த மாதிரி தான் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஹைட்ராக்சைட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். தென் இதுலேயும் நம்ம எப்படி ஆக்சைடுக்கு வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம ஹைட்ராக்சைடுக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கேரக்டர். பெர்லியத்துலேருந்து பேரியம் மூவ் ஆக பேசிக் கேரக்டர் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த பேசிக் கேரக்டர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா டிசோசியேஷன் ஆஃப் OH மைனஸ் அயான். இப்போது நம்ம அல்கலி மெட்டலுக்கு வந்து இப்போ அல்கலைன் எர்த் மெட்டலுக்கு வந்து லோ அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம். மூவிங் டவுன் டு த குரூப் த அயனைசேஷன் எனர்ஜி இஸ் டிக்ரீசஸ். ஸோ த MO பாண்ட் இஸ் ஆல்சோ த ஸ்ட்ரென்த் இஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். அப்போ அது பாண்ட் வந்து ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா டிசோஷியேட் ஆகும். அப்படி டிசோஷியேட் ஆகுறதுனால தான் நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா
மேலேருந்து கீழ் நோக்கி மூவ் ஆக அந்த பாண்ட் வந்து ஈஸியாக வந்து டிசோஷியேட் ஆகுது. அதனால தான் இங்கே வந்து நம்ம பேசிக் கேரக்டர் வந்து எதுக்கு அதிகம் அப்படின்னா பேரியத்துக்கு வந்து அதிகம். அப்போ பேசிக் கேரக்டரை டிசைட் பண்ணுறது வந்து அதோடைய டிசோசியேஷன் ஆஃப் OH மைனஸ் அயான் தான். அதை வந்து நம்ம மேலேருந்து கீழ் நோக்கி மூவ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிறனால இந்த பேசிக் கேரக்டர் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, தென் சாலிபிலிட்டி இன் வாட்டர். நம்ம அப்போ இந்த பேசிக் கேரக்டர் பார்த்த மாதிரியே தான் பேரியம் ஹைட்ராக்சைடு வந்து ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரில் சால்யூபிள் ஆகும். பெர்லியம் ஹைட்ராக்சைடு லெஸ் சால்யூபிள் இன் வாட்டர். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா என்தால்பி ஆஃப் த சொல்யூஷன் நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம மேலேருந்து கீழ் நோக்கி மூவ் ஆக என்தால்பி வந்து நெகட்டிவில் இருக்கிறனால நம்ம அல்கலைன் எர்த் மெட்டல் மூவிங் டவுன் டு த குரூப் த சாலிபிலிட்டி இஸ் இன்க்ரீசஸ். ஓகே, தென் ரியாக்ஷன் வித் ஆசிட். நம்ம மெக்னீஷியம், கால்சியம், பேரியம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து HCl கூட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஹேலைட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ மெக்னீஷியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். தென் ரியாக்ஷன் வித் அல்கலி. பெர்லியத்தை வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோடியம் பெரிலேட் கிடைக்கும் நம்மளுக்கு. தென் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன். நம்ம மெட்டலை வந்து ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ணும்போது மெட்டல் ஹைட்ரைட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பெர்லியம் குளோரைடை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் கூட ட்ரீட் பண்ணும்போது பெர்லியம் ஹைட்ரைட், லித்தியம் குளோரைடு அண்ட் அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. தென் இந்த ஹைட்ரைடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. ஹைட்ரைட்ஸ் வந்து ஈஸியாக வாட்டரில் சால்யூபிள் ஆகி நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னா ஹைட்ராக்சைடாக கன்வெர்ட் ஆகும். தென் ஹேலைட்ஸ். அல்கலைன் எர்த் மெட்டல் ஹாலஜன் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேலைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஹேலைடு வந்து ஈஸியாக இன்னொரு ஃபார்மாக ப்ரொடியூஸ் ஆகலாம். எப்படி அப்படின்னா ஹைட்ரஜன் ஆசிட்ஸ் கூடயும் நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னா கம்பைன் பண்ணலாம். மெட்டல் ப்ளஸ் HCl, மெட்டல் ப்ளஸ் HBr அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும்? மெட்டல் ஹேலைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தென் பெர்லியம் குளோரைடை வந்து நம்ம எதுலேருந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா பெர்லியம் ஆக்சைடை வந்து கார்பன் அண்ட் குளோரின் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது பெர்லியம் குளோரைடு வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். தென் இந்த ஹேலைடுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெர்லியம் ஹேலைட் வந்து கோவலன் நேச்சராக இருக்கும். தென் when compared to other halides are ionic in nature. ஓகே, தென் இந்த பெர்லியம் குளோரைடு வந்து கோவலன் நேச்சராக இருக்கிறனால இதோடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து லோயராக இருக்கும். ஆல் த அதர் alkaline earth metal having high melting point. ஓகே, தென் இந்த பெர்லியம் ஹேலைடு வந்து வாட்டரில் வந்து ஸ்பேரிங்லி தான் சால்யூபிள் ஆகும் பிகாஸ் ஹேவிங் கோவேலன்ட் பாண்ட். ஓகே, அதனால் இது எதில் தான் ரெடிலி சால்யூபிள் ஆகும் அப்படின்னா ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான் ஈஸியாக சால்யூபிள் ஆகும். ஆனால் ரிமைனிங் அல்கலின் எர்த் மெட்டலோடைய ஹேலைட்ஸ் எல்லாமே வாட்டரில் ஈஸியாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா சால்யூபிள் ஆகும். தென் அன்ஹைட்ரைட்ஸ் ஹேலைடு எல்லாமே ஹைட்ரோஸ்கோபிக் இன் நேச்சராக இருக்கும். இந்த ஹேலைட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வாட்டரை அப்சார்ப் பண்ணி வாட்டர் காம்ப்ளெக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அதான் இங்கே பெர்லியம் குளோரைட் 4H2O, மெக்னீஷியம் குளோரைட் 6H2O. அப்போ ஹைட்ரேட்ஸாக என்ன பண்ணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். அது இதில் பெர்லியம் குளோரைடு வந்து ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு பெர்லியம் ஹைட்ராக்சைடாக மாறும். தென் இந்த பெர்லியம் குளோரைடோடைய ஸ்ட்ரக்சர் இது வந்து ஒரு பாலிமெரிக் ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு வந்து இருக்கும். பெர்லியம் அடுத்தடுத்த பெர்லியம் குளோரைடோட கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து பாலிமர் ஸ்ட்ரக்சரை வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இன் வேப்பர் இது வந்து நம்ம சாதாரணமாக பெர்லியம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டெட்ராஹெட்ரலி 4 குளோரின் கூட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சரௌண்ட் ஆகிருக்கும். 2 பெர்லியத்துக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 263 பைக்கோமீட்டர். தென் பெர்லியம் அண்ட் குளோரின் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 202 பைக்கோமீட்டர். பெர்லியம் குளோரின் இதுக்கு இடையில உள்ள இதுக்கு இடையில உள்ள பாண்ட் ஆங்கிள் வந்து 98 டிகிரி. குளோரினுக்கும் அடுத்துள்ள பெர்லியத்துக்கும் இடையில உள்ள பாண்ட் ஆங்கிள் 82 டிகிரி. ஓகே,
தென் இந்த பெர்லியம் குளோரைடு வந்து வேப்பர் ஃபேஸில் இருக்கும்போது இது வந்து 2 விதமான ஸ்ட்ரக்சரில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஒன்று இஸ் குளோரோ பிரிட்ஜ் டைமராக கிடைக்கும், இன்னொன்று வந்து மோனோமராக இருக்கும். மோனோமர் அப்படின்னா வெறும் பெர்லியம் குளோரைடு மட்டும்தான். குளோரோ பிரிட்ஜ்டு டைமர் அப்படின்னா பிரிட்ஜ்டு 2 பெர்லியத்துக்கு இடையில் 2 குளோரின் வந்து பிரிட்ஜிங்கில் வந்து இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளோரோ பிரிட்ஜ்டு டைமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் அடுத்து வந்து கார்போனேட்ஸு. அல்கலின் எர்த் மெட்டல் வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட டைரெக்டாக வந்து ரியாக்ட் ஆகாது. அதோடைய ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் கார்பனேட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அது கூட நம்ம கார்பன் டை ஆக்சைடு ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா மெக்னீஷியம் கார்பனேட் கிடைக்கும். அதே மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட கார்பன் டை ஆக்சைடை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் கிடைக்கும். ஓகே, தென் அடுத்து வந்து இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சாலிபிலிட்டி. பேரியம் கார்பனேட் வந்து ஆல்மோஸ்ட் இன்சாலிபிள் இன் நேச்சராக இருக்கும். அதே மாதிரி டவுன் டு த குரூப் மேலேருந்து கீழ் நோக்கி மூவ் ஆக அதோடைய சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதோடைய ஹைட்ரேஷன் எனர்ஜி ஆல்சோ டிக்ரீசஸ். தெர்மல் ஸ்டெபிலிட்டி. அல்கலைன் எர்த் மெட்டலோடைய கார்பனேட்ஸ் ஈஸியாக என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடை லிபரேட் பண்ணி ஆக்சைட்ஸாக என்ன செய்யும் அப்படின்னா கன்வெர்ட் ஆயிடும். தென் இதோடைய டீகம்போசிஷன் டெம்பரேச்சர் பெர்லியத்துலேருந்து பேரியம் மூவ் ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தென் சல்ஃபேட்ஸ். மெட்டல் அல்கலின் எர்த் மெட்டல் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் அல்கலின் எர்த் மெட்டல் சல்ஃபேட்ஸாக அது கன்வெர்ட் ஆகும். ஓகே, நம்ம டேரெக்டாகவும் மெட்டலை வந்து ட்ரீட் பண்ணலாம், அல்லது மெட்டல் ஆக்சைடு ஆர் மெட்டல் ஹைட்ராக்சைடு ஆர் மெட்டல் கார்பனேட் அந்த ஃபார்ம்லேயும் நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் கூட அதை ட்ரீட் பண்ணும்போது மெட்டல் சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகும். தென் அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த சல்ஃபேட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சாலிபிலிட்டி இன் வாட்டர், பேரியம் சல்ஃபேட் அண்ட் பெர்லியம் சல்ஃபேட் இதை கம்பேர் பண்ணும்போது பேரியம் சல்ஃபேட் வந்து ரொம்பவே இன்சால்யூபிளாக இருக்கும். கால்சியம் சல்ஃபேட் ஸ்ட்ரான்சியம் எல்லாமே ஸ்பேரிங்லி சால்யூபிளாக இருக்கும். மெக்னீஷியம் சல்ஃபேட் ஃபேர்லி சால்யூபிளாக இருக்கும். பெர்லியம் சல்ஃபேட் தான் ஹைலி சால்யூபிள் இன் நேச்சராக இருக்கும். ஓகே, தென் அடுத்து இதோடைய தெர்மல் ஸ்டெபிலிட்டி. அல்கலின் எர்த் மெட்டலோடைய சல்ஃபேட் வந்து தெர்மலி ஸ்டேபிளாக இருக்கும். இது வந்து ஈஸியாக என்ன ஆகாது அப்படின்னா டீகம்போசிஷனில் இன்வால்வ் ஆகாது. தென் அடுத்து என்ன காம்போனண்ட் அப்படின்னா ஆக்சலேட். இந்த பெர்லியம் ஆக்சலேட் ஆர் ஹைலி சால்யூபிள் இன் வாட்டர் when compared to other oxalates. ஆனால் மெக்னீஷியம் ஆக்சலேட் இஸ் லெஸ் soluble. ஓகே, calcium, strontium and barium oxalates are sparingly soluble. C2O4 இந்த காம்பவுண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சலேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆக்சலேட் அயான் கூட மெட்டல் கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் மெட்டல் ஆக்சலேட்ஸ். ஓகே, தென் நைட்ரேட்ஸ். நம்ம எப்படி சல்ஃபேட்ஸ் வேணுன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்தோமோ அதே மாதிரி நைட்ரேட்ஸ் வேணும் அப்படின்னா HNO3 நம்ம எடுக்கணும். ஓகே, HNO3 அப்படின்னா என்ன, நைட்ரிக் ஆசிட். அப்போ மெட்டல் கார்பனேட் கூட நம்ம நைட்ரிக் ஆசிடை ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மெட்டல் நைட்ரேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மெட்டல் நைட்ரேட்ஸ் டு நாட் ஸ்டேபிள். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸிலி டீகம்போஸ் டு ப்ரொடியூஸ் நைட்ரஜன் ஆக்சைடு. ஓகே, தென் ரெடியூசிங் கேரக்டர். பொதுவாகவே வீக்கர் ரெடியூசிங் ஏஜெண்டாக தான் நம்ம அல்கலின் எர்த் மெட்டல் வந்து இருக்கும். அதோடைய ரெடியூசிங் கேரக்டர் மேலேருந்து கீழ் நோக்கி மூவ் ஆக இன்க்ரீஸ் ஆகும். எதனால அப்படின்னா இது ஈஸியாக டைபாசிட்டிவ் அயானை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த நேச்சர் வந்து அதோடைய ரெடியூசிங் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தென் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ். அல்கலைன் எர்த் மெட்டல் வந்து ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பெர்லியம், மெக்னீஷியம் இது எல்லாமே ஸ்மாலர் அயான்ஸாக இருக்கிறனால ஹை சார்ஜ் டென்சிட்டி இருக்கும். அதனால் ஈஸியாக இது வந்து இன்னொரு அயான் கூட கம்பைன் ஆகி காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். இப்போ பெர்லியம் ஃபார்ம்ஸ் டெட்ராஃப்ளூரோ காம்ப்ளெக்ஸ். வந்து பெர்லியம் டைப்ளூரோ காம்ப்ளெக்ஸை நம்ம எடுத்து இன்னொரு ஃப்ளூரினை வந்து நம்ம அதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டெட்ராஃப்ளூரோ காம்ப்ளெக்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே,
குளோரோஃபில் அப்படிங்கிறது நம்ம பிளான்ட்டில் வந்து க்ரீன் கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒன் ஆஃப் த ரியேஜெண்ட், அப்படி தானே? ரியேஜெண்ட் அப்படின்னா கலரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிக்மெண்ட். ரியேஜெண்ட்டுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். ரியேஜெண்ட் இல்லை, அது வந்து என்னது, பிக்மெண்ட். ஓகே, அந்த பிக்மெண்ட் இருக்கிறனால தான் நம்மளுக்கு என்ன நிறமி, சரியா? அந்த நிறமி இருக்கிறனால தான் பிளான்ட்டில் வந்து க்ரீன் கலர் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் எதுக்கு இருக்குது அப்படின்னா மெக்னீஷியத்துக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனில் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இருக்குது. ஓகே, தென் எப்படி வந்து இந்த பெர்லியம் வந்து மற்ற அல்கலைன் எர்த் மெட்டலில் கம்பேர் பண்ணும்போது வேரியஸ் அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் அனமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம். ஓகே, பெர்லியம் வந்து ரொம்பவே ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும் வென் கம்பேர் டு அதர் அல்கலைன் எர்த் மெட்டல். தென் இதோட அயனைசேஷன் எனர்ஜி ஆல்சோ ஹையர். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் பெர்லியத்துக்கு வந்து ரொம்பவே ஹையராக இருக்கும். தென் இதில் மட்டும்தான் மற்ற அல்கலைன் மெட்டலை கம்பேர் பண்ணும்போது பெர்லியத்தில் மட்டும்தான் வேகன் டி ஆர்பிட்டல் என்ன செய்யாது அப்படின்னா இருக்காது. டியூ டு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இந்த பெர்லியம் வந்து என்ன நேச்சரில் இருக்கும் அப்படின்னா கோவேலண்ட் இன் நேச்சரில் இருக்கும் வென் கம்பேர் டு அதர் அல்கலைன் எர்த் மெட்டல். மற்ற அல்கலைன் எர்த் மெட்டல் எல்லாமே அயானிக் இன் கேரக்டராக இருக்கும். அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பெர்லியம் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம்.